இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதார் கார்டு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஆதார் கார்டு பழைய ஆதார் கார்டு வைத்திருந்து உங்களுடைய ஆதார் கார்டு மிஸ் ஆகிருந்தாலும் சரி, நீங்கள் வெறும் 2 நிமிடத்தில் ஆதார் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து அதை பிரிண்டர் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரிஜினல் ஆதார் கார்டு எப்படி இருக்குமோ அதேமாதிரியே உங்களுடைய ஃபோட்டோ, QR கோட் எல்லாமே இந்த ஆதார் கார்ட்லேயும் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும் போதும். நீங்கள் OTP வெரிஃபை பண்ணிவிட்டு ஈஸியாக ஆதார் கார்டு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே மை ஆதார் .uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் OTPன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அது கீழே கேப்சா கோட் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு சென்ட் OTP ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் OTP கொடுத்தனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். OTPயை டைப் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட நேம், ஜெண்டர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு ஒரு டிக் மார்க் மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆனாலே ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். அது வந்து 8 கேரக்டர் சொல்லிவிட்டு உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லேயும் அது பக்கத்தில் நீங்கள் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் டவுன்லோட்ஸில் போய் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க ஆதார் கார்டு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓப்பன் ஆன பிறகு ஃபைல் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்னு வரும். அந்த மாதிரி டைமில் உங்களுடைய நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டரையும் அதுக்கு பக்கத்தில் பிறந்த வருடத்தையும் என்டர் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. என்டர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, QR கோட், உங்களுடைய நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணி வாங்குகிற ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆதார் கார்ட்லையும் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.